ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்றைக்கி என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. நார்மல் டேஸ்லேயே நாங்கள் அவுட்டிங் போவோம், பட் இன்றைக்கி பெருசாக எங்கேயும் போகல. ஏன் அப்படின்னா பாப்பாவுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ சிம்பிளாக இந்த பர்த்டேல நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எங்கே போனோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வந்துட்டா ரஜினி, உட்கார். வந்தாச்சு 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 வந்தாச்சா? கோயில் வந்தாச்சு. வீடியோ எடுத்துட்டு தான் வரேன். பேருக்கு தான் நம்ம கோயம்புத்தூர்ல 30 வருஷம் இருந்தாச்சு. நானே இது வரைக்கும் இந்த கோயிலை பார்த்ததும் இல்லை, வந்ததும் கிடையாது. வந்தாச்சு. தெரிகிறது பார்த்தியா? இந்த கோயில் தான் இந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான கோயில், வருஷம் வருஷம் இருக்கிற கோயில். ஆனால் இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது. இந்த கோயில் வருஷங்கிறதுக்கும் வந்தது கிடையாது பாப்பா. ஆமாங்க, நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோணியம்மன் கோயில் தான். இது டவுன் ஹாலில் இருக்குங்க. இந்த கோயிலில் வருஷம் வருஷம் தேர் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கோயம்புத்தூர்னாலே கோணியம்மன் கோயில் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். பட் இது வரைக்கும் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்ததே இல்லை. அடிக்கடி அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இது எப்படி இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்க்கணுங்க, நம்ம போனதில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்பெஷலான டேக்கு போகாத ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுனால சடனாக நாங்கள் இந்த கோயிலுக்கே வந்துட்டோம். அவரோட பர்த்டே மட்டும் இல்லைங்க, அன்றைக்கி ஓணம் வேறு. ஸோ செம்ம ரசம் இருந்தது கோயிலில். அன்றைக்கி பிரதோஷம் வேறு, ஒரு முகூர்த்த நாடும் வேறு இருந்தது. ஸோ இந்த கல்யாணத்தன்னைக்கு இந்த உப்பு மாற்றுறது அப்படின்ற மாதிரி சில சடங்குகள்லாம் பண்ணுவாங்க. அது ஸ்பெஷலாக இந்த கோயிலில் பண்ணுறதுனால அன்றைக்கி ரொம்பவே கூட்டமாக இருந்தது. அழிச்சின்னு இருக்க ரஜினி தரணி. ஸோ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோபுரம்லாம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப பெருசாக இருந்தது. இது ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க, அதனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஃபஸ்ட்டு போன உடனே பிள்ளையார் தான் முதல்ல நாங்கள் கும்பிட்டு அப்படியே உள்ளே போனோம். மூணே ஃபோட்டோ எடுக்கணுமா? 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஸோ சின்னவ எப்போவுமே எங்கே போனாலும் க்யூட்டாக எக்ஸ்பிரஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அன்றைக்கி செம்ம கூட்டம், வெயில் வேறு அதிகமாக இருந்தது. அவள் இறங்கி ஓடணும்னு வேறு ஒரே பிடிவாதமாக இருந்தா. கூட்டத்தை பார்த்துட்டு எங்கேயா மிஸ் ஆகிடுவோன்னு ஒரு பயம், அதனால் அவளை கையிலேயே வச்சுட்டு இருந்தோம். திருநெல்வேலி போகல, சின்ன வயசில் அப்போ லீவுக்குள்ள நம்ம திருநெல்வேலி போவோமா, அப்போ இந்த திருவிழா அதிகமாக இருக்கும். அது இந்த பூ ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே லிங்கம் மாதிரி ஒரு ஷேப், ஒரு நாகத்துக்குள்ள லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால என்னோட பேர் நாகலிங்கம். அதெல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா? சின்ன வயசில் பார்த்தது. இப்போ தான் இவ்வளோ பூ இருக்கிற ஒரு செடியவே பார்க்குறோம். மேபி இது சுத்தமாக இல்லை, அவ்வளோ சீக்கிரமாக அதனால் இப்போ இது வந்து அது சேஃபாக. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இந்த நாகலிங்க பூ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியதில்லை. இந்த மாதிரி பழமையான கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷல்லாம், இந்த மாதிரி பார்க்க முடியாத சில செடிகள், சில மரங்கள் இங்கே இருக்கும். அதுவும் ரொம்ப சேஃபாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நார்மலாக கோயிலுக்குள்ளே அந்த மூலஸ்தலத்தில் வீடியோ ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாதுப்பாங்க. அதனால் நான் உள்ள அந்த அம்மன் சன்னதியை வந்து என்னால் எதுவும் கேப்சர் பண்ண முடியல. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் முருகன் சாமியை பார்த்தாச்சு. ரொம்ப சீரியஸாக அப்பாவும் பொண்ணும் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே கோணியம்மனோட சின்ன சன்னதி ஒன்று இருந்ததுங்க. இங்கே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுற அந்த உப்பு ஜோலி வந்து இங்கே தான் எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அந்த உப்பு ஜோலியெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் இருந்து பொறுமையாக நாங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். குட்டீஸும் அந்த கேப்பில் எங்கே போனாலும் அவங்களோட சேட்டையை ஆரம்பிச்சிருவாங்களே, கோயில்னு கூட பார்க்கல, அங்கேயே அவங்க அப்பாவை கூப்பிட்டு வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னடா வந்த வேலை இன்னும் ஆகலையே, நாங்கள் எப்போவுமே கோயிலுக்கு போனால் ஒரு பக்கம் சாமி கும்பிட்ற முடியோ, இன்னொரு பக்கம் மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எங்கேயாவது பிரசாதம் கிடைக்குமா அப்படிங்கிறதான். கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட கொடுக்குற நேரம்னு பார்த்து ஐயர் இங்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, வெளியே போய் பிள்ளையார் சன்னதில் தான் போய் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு சரி பொங்கல் தீர்றதுக்குள்ளே கொடுக்கணும்னு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
கூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க. முத்து ஜவுளி மட்டும் இல்லைங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இங்கே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பொண்ணு மாப்பிள்ளையை கூட நாங்கள் நிறைய பேரை பார்த்துருந்தோம். நம்ம எங்கே வந்திருக்கோம்? பொண்ணுக்கு வந்திருக்கோம். இப்போவே என் பொண்ணு யூடியூபர் ஆகிட்டாப்பா. ஸோ சாமி கும்பிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரியில் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு தான் போனோம். ஆனால் அங்கே குட்டி குட்டியாக அழகாக சூப்பராக கேக்ஸ் எல்லாம் பார்த்ததும் எங்களுக்கு ஆசையாகிடுச்சு. சரி அப்பாவோட பர்த்டேக்கு இங்கேயே கேக் வாங்கிடலான்னு சொல்லி வாங்கி அப்போவே அங்கேயே கட் பண்ணிட்டோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மச்சி. குடிடி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பார்த்து பார்த்து பார்த்து. அப்பா கூட்டிடு. அப்பா கூட்டி விடு ரஜினி. அப்பா கூட்டி விடு. கேக்கோட விட்டுடுவோமா, அதை எப்படி முடியும்னு சொல்லி சூடாக சமோசா போட்டிருந்தாங்க. சமோசா அப்புறம் ஐஸ்கிரீம், சின்ன வகையான ஐஸ்கிரீம்னு சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா வடகோவையில் ரொம்ப ஃபேமஸான ஷூ ஷாப்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்ஸ் பார்ட் மட்டும்தான். இங்கே மென்ஸ் மட்டும் இல்லைங்க, உமன்ஸுக்கு குட்டீஸுக்குன்னு எல்லாருக்குமே நிறைய வெரைட்டிஸில் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் எப்போ இந்த ஷூஸாக இருக்கட்டும், செப்பல்ஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க, நோட் பண்ணிக்கோங்க. மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேடம்? உங்களுக்கு என்ன தெரியுது? ஸோ பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி சண்டே வர நான்வெஜ் இல்லைன்னா எப்படிங்க. ஸோ காலையில் சாமி கும்பிட்டுட்டு பக்தியாக இருந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நண்டு கிரேவியும் வச்சுருந்தோம். நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் எங்கள் வீட்டில் மழை சவுண்ட் கேட்குறீங்களா? இந்த மலைக்கு சூடாக டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நான் சொன்ன உடனே என் வீட்டுக்காரர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு பக்கம் பஜ்ஜி செய்ய, நான் ஒரு பக்கம் டீ போடன்னு திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் இந்த பர்த்டே ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கு முடிஞ்சுது வீட்டில் வச்சுட்டு. தென் ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் இருந்தது. அந்த ரிசப்ஷனை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இருந்த கேட்க மிச்சம் சும்மா ஏன் இருக்கணும்னு சொல்லி அப்பா போலே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் எப்பவும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் குட்டீஸும் நாங்கள் ஜாலியாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவோம். இவங்க அப்படி தான் விடிகிற வரைக்கும் விளையாண்டுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட ஸ்கிப் பண்ணுறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.